அதிமுக ஆட்சிக்கு வந்த 3 மாதத்தில் போதைப் பொருள் அனைத்தும் ஒழிக்கப்பட்டு போதைப் பொருள் இல்லாத மாநிலம் தமிழகம் உருவாக்கப்படும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். நெல்லை டவுன் பகுதியில் நடைபெற்ற அதிமுக பரப்புரை கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டார். திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் கணேஷ் ராஜா, பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் சையது சுல்தான் சம்சுதீன், அம்பாசமுத்திரத்தில் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் இசக்கி சுப்பையா, நாங்குநேரி சட்டமன்ற தொகுதி அமமுக வேட்பாளர் இசக்கிமுத்து ஆகியோரை ஆதரித்து எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், திமுக கூட்டணி கட்சியினர் திமுகவின் ஆட்சிக்கு முட்டுக் கொடுத்துக் கொண்டிருந்த நிலை இப்போது படிப்படியாக மாறி வருவதாகவும், அதிமுகவில் தேர்தல் அறிக்கையை அப்படியே திமுகவினர் காப்பி அடித்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். எப்பொழுது பார்த்தாலும் சொல்வார்கள் சாய், இந்த கூட்டணி வலிமையான கூட்டணி, நிலையான கூட்டணி, ஒத்த கொள்கையுடைய கூட்டணி. ஏங்க காங்கிரஸ் திமுக ஒரே கொள்கையாக இருக்குது? திமுகவும் கம்யூனிஸ்ட் ஒரே கொள்கையா? திமுகவும் விடுதலை சிறுத்தையும் ஒரே கொள்கையா? எல்லாம் வெவ்வேறு கொள்கை தானே. சரி, ஒத்த கொள்கையா இருந்தா ஏன் போய் பாண்டிச்சேரி மாறி மாறி நிற்கிறீங்க? பக்கத்து மாநிலம் பாண்டிச்சேரி காங்கிரஸ் திமுக ஒன்றா நிற்குது, கம்யூனிஸ்ட் எடுத்து போட்டிடுது. கேரளாவில் காங்கிரஸும் கம்யூனிஸ்ட் எடுத்து போட்டிடுது. அப்ப எங்க கொள்கை இருக்குது? இதெல்லாம் நாட்டு மக்களை ஏமாற்றுகின்ற மிகப்பெரிய நாடகம். இன்னும் அவர்களே, இந்த கொள்கை கூட்டணி எல்லாம் கிடையாது. இனி அண்ணா திமுக மக்கள் கூட்டணியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். 10 வருஷம் திமுக ஆட்சி தாங்கி பிடிச்சிட்டு இருந்தாங்க. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை குரல் கொடுப்பதே இல்லை, மக்களுடைய பிரச்சனை குரல் கொடுப்பதே இல்லை. இன்னைக்கு தமிழகத்தில் கொள்ள திருட்டு திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி கட்சியெல்லாம் முட்டு கொடுத்துருந்தாங்க. போன தேர்தலில் 2022 சட்டமன்ற தேர்தலில் அவர்களுக்கு வழங்கப்பட்ட இடத்தை விட இப்பொழுது குறைச்சு கொடுத்துருக்காங்க. அது புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப வெவ்வேறு மாதிரி பேட்டி கொடுக்குறாங்க. திமுக அரசாங்கம் நடக்கின்ற ஊழலுக்கு எங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. திமுக அரசாங்கத்தில் நடைபெற்ற ஊழலுக்கும் கூட்டணி கட்சிகள் சம்பந்தம் பேட்டி கொடுக்குறாங்க. இன்னைக்கு கூடப்பட்டி தெரியும். நீங்க கூட்டணி நம்பிதான் திமுக இருக்குது, மக்களை நம்பி இல்லை. திமுக கூட்டணி நம்பி இருக்குது, அண்ணா திமுக மக்களை நம்பி இருக்குது.